தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/7/2025 செவ்வாய்க்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம், இரவு 7:50 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். இப்பொழுது ஆடி மாதம் பிறந்துவிட்டது. பொதுவாக ஆணியிலே ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதேன்னு ஒரு பழமொழி. ஆணி மாதமும் பங்குனி மாதமும் விலக்குவதற்காக அப்படி ஒரு பழமொழியை சொல்லி வைத்தார்கள். சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சுப நிகழ்ச்சிகளுக்கு என்று அந்த மாதம் மட்டுமல்ல, ஆனி மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி, மாசி, பங்குனி, இந்த மாதங்களிலே எல்லாம் இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். புராணங்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்திலே ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஆராய வேண்டும். ஆனி மாதத்திலே தான் மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி நிலத்தை கொடுத்து அவருடைய தலையிலே கால் வைத்த பிறகு அவர் பாதாள லோகத்திற்கு சென்றாராம். ராஜ்யங்களை எல்லாம் இழந்து பாதாளம் சென்றதனாலே ஆனி மாதத்திலே சுபகாரியங்கள், வீடு மாற்றம் அல்லது ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது சுபகாரியங்களாக இருந்தால் அதை விளக்குவதற்கு இதை முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். புராணத்திலே இப்படி இருக்கிறது என்று. சரி, ஆடி மாதம் இப்பொழுது நடைபெறுகிறது. ராவண சம்ஹாரம் நடைபெற்றது ஆடி மாதம் தானா? ராவண யுத்தம் நடைபெற்று ராவண சம்ஹாரம் செய்தது இந்த ஆடி மாதத்திலே. எனவே ஆடி மாதத்திலே நாம் எதுவும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்றார்கள். ஆனாலும் ஆடி மாதம் நிறைய ஆடி காற்றில் அம்மையும் பறக்குங்கிற சுழன்று சுழன்று காற்றடிப்பதனாலே நாம் வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ சென்றால் அந்த மழை, காற்று, சூறாவளி இவற்றின் காரணமாக சில இடையூறுகள் வரும் என்பதன் அடிப்படையிலும் செய்திருக்கலாம். இருந்தாலும் கூட ஆடி மாதம் என்பது ராவண சம்ஹாரம் நடைபெற்ற மாதம். எனவே சுப நிகழ்ச்சிகளுக்கு விலக்க வேண்டிய மாதம் என்றார்கள். சரி, மார்கழி என்று எடுத்துக்கொண்டால் பாரத போர் நடைபெற்றதாம். எனவே வாழ்க்கையிலே நிறைய போராட்டம் நடைபெறும் என்பார்கள். எனவே அப்படி போராட்டம் நடைபெறாமல் இருக்கத்தான் மார்கழியிலே முழுவதும் அந்த நமக்கு வழிபாடுகள் என்று வைத்துக்கொண்டு அதிகாலையிலேயே நாம் நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு சென்று திருப்பாவை, திருவம்பாவை பாடி வழிபடுகின்றோம். சிவபுராணம் பாடுகின்றோம். மாதம் முழுவதும் வழிபாட்டுக்குரிய மாதமாக மார்கழி மாதம் அமைவதனாலே வாழ்க்கையிலே நமக்கு போராட்டம் என்ற நிலை மாறி பூந்தோட்டமாக அமையப் போகிறது. எனவே மார்கழி மாதமும் இது போன்ற சுப நிகழ்வுகளுக்கு விலக்கப்பட்ட மாதம். அதற்கு காரணம் பாரத போர் நடைபெற்றது என்கிறார்கள். சரி, புரட்டாசி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே நவராத்திரி எல்லாம் வரும், அம்பிகையை வழிபடுவோம். ஆனால் அதிலே தான் இரணிய சம்ஹாரம் நடைபெற்றதாம். பிரகலாதன் சொல்லுவார், எந்த இரணியன் கேட்பார், உன்னுடைய கடவுள் எங்கிருக்கிறார், நாராயணன் எங்கிருக்கிறார் என்றும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொன்ன உடனே இந்த தூணில் இருக்கிறாரா என்று உதைவார். அந்த தூணிலிருந்து இரணியன் உதைந்த உடனே அங்கிருந்து நரசிம்மராக வெளிப்படுவார். அந்த இரணியனை சம்ஹாரம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றதாக புராணம் சொல்வது புரட்டாசி மாதத்திலே. சரி, மாசி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் பரமசிவன் ஆலகால விஷத்தை அருந்தி அந்த பிரதோஷம் தோன்றிய வரலாறு நடைபெற்ற மாதமாக வருவதனாலே மாசி மாதமும் நாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு விலக்கப்பட வேண்டிய மாதமாக சொல்வார்கள். சரி, பங்குனி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் மன்மதனை எரித்த மாதம். நெற்றிக்கண்ணாலே மன்மதனை எரித்தாராம். காம தகனம் செய்ததனாலே இன்றும் பல ஆலயங்களிலே, பல ஊர்களிலே எல்லாம் அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக 12 மாதம் தமிழ் மாதத்திலே ஆனி மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம் ஆகியவற்றில் எல்லாம் புராணங்களிலே இப்படி ஒரு வரலாறுகள் இருந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டுக்கென்று ஒதுக்குகின்ற பொழுது மிகுந்த நற்பலங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனி என்றாலே திருமஞ்சனம், அந்த நடராஜ பெருமான் தரிசனம். ஆடி என்று சொன்னால் ஆடி மாதத்திலே அம்பிகை வழிபாடு. மார்கழி என்று எடுத்துக்கொண்டால் நடராஜ பெருமான் வழிபாடு. புரட்டாசியிலே அம்பிகை வழிபாடு. அந்த விஜயதசமியிலே வெற்றி கழிப்பில் இருக்கும் அம்பிகையை கொண்டாட வேண்டும். மாசி என்று சொல்கின்ற பொழுது சிவராத்திரி விழா வந்துவிடும். பங்குனி என்றால் உத்திரப்பெரு விழா வரும். ஆக அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய முக்கிய திருநாள்களை நாம் கொண்டாடினாலே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு வரலாம் என்று சொல்லி இது இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்குகின்ற மாதம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புகழ்பெற்றவர்களை சந்திப்பீர்கள். இன்று பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். 2 சுக்கிரன் இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:29 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே அதிகாலையில் நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், நினைத்தது நடைபெறும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும், போட்டிகளை சமாளிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு, புதிதாக அறிமுகமானவர்களை நம்பி செய்த காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். மாலை நேரம் பிரதோஷத்திலே நந்தியை வணங்குவதன் மூலம் மேலும் நன்மைகளை காணலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:29 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். தனாதிபதி சந்திரன் ராசிக்கு வருகின்ற பொழுது இன்று முழுவதும் உங்களுக்கு தனவரவு தாராளமாக வரும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே நேரத்திலே தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே எதிர்பார்த்த ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்கலாம். புதனும் ராசியிலேயே இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் ஏற்படும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடிகின்ற நாள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே எண்ணற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சனி வக்கரத்தில் இருக்கின்றார். எனவே ஒவ்வொன்றாக அது நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை இன்று மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாயோடு கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய நேசித்த உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள். இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். வீடு, சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு வடிகாலாக நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:29 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த முயற்சி செய்தாலும் அதிகாலையில் செய்ய வேண்டாம். 8:29 மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்கள் வரும். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். பண தேவைகள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். கேது பலம் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:29 மேல் சந்திராஷ்டமம். எனவே குடும்பச் சுமை கொஞ்சம் கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இருக்கும் இடத்தில் உங்களுக்கு தானாகவே பிரச்சனைகள் தேடி வரும் என்பதனாலே நீங்கள் கொஞ்சம் மனக்கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. சுக்கிர பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதிலிருந்து விடுபட இன்று உங்களுக்கு நந்தி வழிபாடு நன்மைகளை தரும். தனுசு ராசி நேயர்களே, குருவின் பார்வையும் புதனின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் கூட எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். நேற்று பாதியில் இந்த பணியை இன்று மீதியும் செய்து முடிப்பீர்கள். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இன்று இனிமையாக மாறும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் பணிகள் வந்து சேரக்கூடிய நாள். வீட்டு மனிதர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதே நேரத்திலே அஷ்டமத்தில் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எந்த வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக இருக்கும். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி, சிவன், உமையாளை வணங்குவது நல்லது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷங்கள் வந்து சேரும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். உழைப்புக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். ராகு இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகள் கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகளாக வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தொல்லைகள் அகலும் நாள். தொழில் வளம் மேலோங்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாங்கல் கொடுக்கல்கள் இருந்த தொய்வு நிலை அகலும். குடும்பச்சுமை கூடினாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். 3லே இருக்கும் சுக்கிரன் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க வழிவகுத்து கொடுப்பார். புதிய நண்பர்களால் உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்களும் சிவாலயம் சென்று வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.